இன்றைக்கி நம்ம பவர் பிஐ யூஸ் பண்ணி எப்படி ஒரு சிம்பிளான விஷுவலைசேஷன் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அதுக்கு பவர் பிஐ எப்படி டவுன்லோட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ உங்கள் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ப்ரௌசரில் பவர் பிஐ டெஸ்க்டாப் டவுன்லோட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அதில் வரக்கூடிய ஃபர்ஸ்ட் மைக்ரோசாஃப்ட்டுடைய அஃபிஷியல் லிங்கை சூஸ் பண்ணிக்கோங்க. அதை சூஸ் பண்ணி உள்ளே போய் டவுன்லோட்ன்ற ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். என்கிட்ட ஆல்ரெடி பவர் பிஐ இருக்கிறதுனால நான் டேரெக்டாக ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ பவர் பிஐயோட ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும். இங்கே நம்மளுக்கு என்னென்ன டேட்டா வேணுமோ அந்தந்த டேட்டா சோர்ஸ்லேருந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு புது ரிப்போர்ட் கிரியேட் பண்ண போகிறதுனால பிளாங்க் ரிப்போர்ட் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே டாப்பில் இருக்குது இல்லையா, இதான் நம்ம ரிப்பன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரிப்பன்ஸில் நிறைய டேப்ஸ் இருக்கும், ஹோம், இன்சர்ட், மாடலிங், வியூன்னு. ஸோ இதில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கும். நம்மளுக்கு தேவையான ஃபீச்சர்ஸை நம்ம சூஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் இந்த லெஃப்ட்டில் இருக்குது இல்லையா 3 ஐகான்ஸ். ஸோ இது என்னென்னா ரிப்போர்ட் வியூ, அதாவது நம்ம ரிப்போர்ட் ரெடி பண்ணுற ஸ்பேஸாக ரிப்போர்ட் வியூன்னு சொல்லுவோம். அண்ட் நெக்ஸ்ட் டேபிள் வியூன்றது நம்ம டேட்டாவில் என்னென்ன டேபிள்லாம் இருக்கோ அதை நம்ம பார்த்துக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் மாடல் வியூன்றது 2 டேபிளில் இருக்கிற காமனான டேட்டாவை நம்ம கம்பேர் பண்ணுறதுக்கோ இல்லை ரிலேட் பண்ணுறதுக்கோ யூஸ் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் இந்த சென்டரில் இருக்கு இல்லையா, இந்த ஏரியாவை நம்ம கேன்வாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இந்த ஏரியாவில் தான் நம்ம மெயினாக ஒர்க் பண்ண போகிறோம், நம்மளோட விஷுவலைசேஷனை க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஏரியாவை கேன்வாஸ் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் நெக்ஸ்ட் இங்கே 3 பேனல் இருக்கு இல்லையா, ஃபில்டர், விஷுவலைசேஷன் அண்ட் டேட்டான்னு. இந்த டேட்டா பேனல் அப்படின்னா என்னென்னா, நம்ம லோட் பண்ணுற டேட்டா வந்து அங்கே தான் லோட் ஆகும். ஸோ நம்ம லோட் பண்ணுற டேட்டாவை அங்கே பார்த்துக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் விஷுவலைசேஷன், நமக்கு தேவையான கிராஃப்ஸ் அல்லது சார்ட்ஸை இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நிறைய கிராஃப்ஸ் அண்ட் சார்ட்ஸ் இருக்கும், நம்மளுக்கு தேவையானதை நம்ம சூஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் கீழே இருக்குது இல்லையா, இதெல்லாம் அந்த டேட்டாவில் இந்த வேல்யூஸ் அப்படின்ற இடத்துல அந்த டேட்டாவில் என்னென்ன காலம்ஸ் இருக்குது, ரோஸ் இருக்குது. ஸோ அதனுடைய கேட்டகிரிஸை நம்ம சூஸ் பண்ணி ஒவ்வொன்றத்தில் என்ன தேவையோ யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் இங்கே ஃபில்டர் இருக்குது இல்லையா, இந்த ஃபில்டர் அப்படின்ற இடத்துல நம்மளுக்கு தேவையான டேபிளையோ அல்லது டேட்டாவையோ சூஸ் பண்ணி நம்ம அந்த டேட்டாவை ஃபில்டர் பண்ணுறதுக்காகவோ இல்லை 2 டேபிளை கம்பேர் பண்ணி அந்த டேபிளில் இருக்கிற டேட்டாவை ஃபில்டர் பண்ணுறதுக்காகவோ யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு டேட்டாவை லோட் பண்ணுறேன். என்னுடைய டேட்டா எக்ஸல் ஃபார்மேட்டில் இருக்கிறதுனால நான் இம்போர்ட் டேட்டா ஃப்ரம் எக்ஸல் கொடுத்துக்கிறேன். ஸோ நான் என்னுடைய டேட்டாவை சூஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ நான் என்னுடைய டேட்டாவை சூஸ் பண்ணிக்கிறேன். இங்கே நம்மளுக்கு 2 ஆப்ஷன் காட்டும், லோட் டேட்டா அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் டேட்டா. இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் டேட்டா அப்படின்றது உங்களுடைய டேட்டா க்ளீனாக இல்லை ஸ்ட்ரக்சர்டாக இல்லைன்னா அது க்ளீன் பண்ணுறதுக்காகவும் நிறைய சேஞ்சஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். என்னுடைய டேட்டா இப்போது க்ளீனாக இருக்குன்றதுனால நான் டைரெக்டாக லோட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம டேட்டா இங்கே லோட் ஆகிடுச்சு. ஸோ சாம்பிள் டேட்டா. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டேட்டாவில் இருக்கிற காலம்ஸ். ஸோ இந்த டேட்டா வச்சு தான் நம்ம இப்போ ஒரு பேசிக்கான விஷுவலைசேஷன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாருக்கும் ஃபெமிலியரான பை சார்ட் எடுத்துக்கலாம். ஸோ இந்த பை சார்ட்டில் நம்ம என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட் அப்படின்ற காலம் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் தான். ஸோ இந்த ப்ராஃபிட் என்னவாக இருக்கணும்னா கண்ட்ரி வைஸ் ப்ராஃபிட், ஒவ்வொரு கண்ட்ரிலையும் எவ்வளோ ப்ராஃபிட் இருக்குது அப்படின்றத பார்க்குறதுக்காக நம்ம கண்ட்ரியை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பை சார்ட் வந்துடுச்சு. ஸோ நம்ம கொடுத்த டேட்டா வச்சு அழகான ஒரு பை சார்ட் ரெடி பண்ணியாச்சு. ஸோ இங்கே கீழே நான் சொன்ன மாதிரி அந்த டேட்டாவில் என்னென்னலாம் இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கண்ட்ரி இருக்குது அண்டு ப்ராஃபிட் இருக்குது. இந்த லெஜெண்ட் அப்படின்னா பார்த்தீங்கன்னா அது வந்து கேட்டகிரி. ஸோ கண்ட்ரியில் என்னென்ன கேட்டகிரினா யூஎஸ்ஏ, யூகே, இந்தியா, ஜப்பான் அண்ட் ஜெர்மனி. ஸோ அந்த கண்ட்ரிஸை பேஸ் பண்ணி எவ்வளோ ப்ராஃபிட் அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இப்படி தான் ஒரு சிம்பிளான விஷுவலைசேஷன் பண்ணுறது. அண்ட் இந்த பை சார்ட்டில் இருக்கிற ஒவ்வொரு ஸ்லைசஸையும் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணணும், அதனுடைய கலரை சேஞ்ச் பண்ணணும், சில மாடிஃபைலாம் பண்ணணுன்னா ஸோ இந்த ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஃபார்மேட்டில் போய்ட்டு ஸோ லெஜெண்ட் இருக்கணுமா வேணாமா அண்ட் ஸ்லைசஸ் நீங்கள் போனீங்கன்னா ஒவ்வொரு ஸ்லைஸும் என்ன கலரில் இருக்கணும் அண்ட் பார்டர் கலர் எப்படி இருக்கணும் இதெல்லாம் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம ஒரு பார் கிராஃப் எடுத்துக்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி பை சார்ட்டை சூஸ் பண்ணியிருந்ததுனால அது வந்து பார் கிராஃப் ஆகிடுச்சு. ஸோ நம்மளுக்கு அப்படி வேணாம் அப்படின்னா நம்ம வந்து டீசெலக்ட் பண்ணிவிட்டு புதுசாக ஒரு பார் கிராஃபை சூஸ் பண்ணிக்கலாம். இங்கே நம்ம கண்ட்ரி வைஸ் எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்கு அப்படின்றத பார்க்கலாம்.
ஸோ கிராஃபை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் 2 இருக்கும். ஸோ நான் அதை சூஸ் பண்ணோன்னே இங்கே பார்த்தீங்கன்னா அது எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் காமிச்சிருச்சு. இது என்னென்னா எக்ஸ் ஆக்சிஸில் வந்து நம்ம ஒரு இண்டிபெண்ட் வேல்யூவை கொடுக்கணும், ஒய் ஆக்சிஸில் ஒரு டிபெண்ட் வேல்யூவை கொடுக்கணும். ஸோ நான் ஒவ்வொரு கண்ட்ரியை பொறுத்து எவ்வளோ சேல்ஸ் ஆகுது அப்படின்றத நான் கண்டுபிடிக்கிறதுக்காக எக்ஸ் ஆக்சிஸில் கண்ட்ரியை கொடுத்துக்கிறேன். ஏன்னா எக்ஸ் ஆக்சிஸில் கண்ட்ரின்றது வந்து மாறாத ஒன்று. ஸோ ஒவ்வொரு கண்ட்ரியை பொறுத்து எவ்வளோ சேல்ஸுன்றதுனால நான் சேல்ஸை சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு கண்ட்ரிலையும் எவ்வளோ சேல்ஸ் அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இங்கேயும் உங்களுக்கு எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ் அண்ட் லெஜெண்ட் அப்படின்னு கொடுத்திங்கன்னா இங்கே இருக்கிற கேட்டகரிஸ் எல்லாம் மேலே உங்களுக்கு ஷோ ஆகும். அண்ட் இன்னும் இதில் சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா ஸோ நீங்கள் இங்கே போய் எக்ஸ் ஆக்சிஸ் கிரிட் லைன்ஸ், அதாவது அந்த கிராஃபோடைய கிரிட் லைன்ஸ் என்னவாக இருக்கணும் அப்படின்றது நீங்கள் பார்த்துக்கலாம். ஜூம் ஸ்லைடர் அப்படின்னா ஸோ நீங்கள் உங்கள் டேட்டாவை அந்த ஜூம் பண்ணி பார்க்குறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் பவர் பி யூஸ் பண்ணி பேசிக்காக பண்ணக்கூடிய ஒரு விஷுவலைசேஷன். நம்ம இந்த மாதிரி பவர் பியில் இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ரா டேட்டாவை எடுத்து அதுலேருந்து புது ட்ரெண்ட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அண்ட் புது பேட்டர்ன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, இந்த மாதிரி பல விஷயங்களுக்காக பவர் பி யூஸ் பண்ணலாம்.